ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ். ஸோ பிளெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. நாட் ஒன்லி இன் பிளெண்டர், ஸோ எல்லா விஷயத்துலையுமே நம்ம எந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் எடுத்தாலுமே சரி, அதில் வந்து லைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம கண்டிப்பாக அதை பார்த்துருப்போம். ஏன்னா லைட்டிங்ஸோடைய அந்த ரைட்டிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அண்ட் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லை வந்து அந்த சீனுக்கு க்ரியேட் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் வந்து 4 விதமான லைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 விதமான லைட்ஸ் ஒன்று என்ன பண்ணும், அதோடைய என்ன ப்ராப்பர்ட்டி அது ஆக்சுவலாக. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட். ஸோ பாயிண்ட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு இப்போ இந்த பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு லைட்டிங்ஸ் தேவைப்படுது, பட் ரொம்ப அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். முக்கால்வாசி எல்லாருமே அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு தேவையான இடத்துல மட்டும் அங்கங்கே யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நினச்ச அளவுக்கு அதிகமான லெவலில் வந்து லைட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். பட் நம்ம எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணுறோமோ அது வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து வெளில வந்துச்சுன்னா, ஒரு லைட் வந்து ஒரு பாயிண்ட் வந்து வெளில வந்துச்சுன்னா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் வந்து இந்த லைட்டிங்ஸில் வந்து இந்த பாயிண்டில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் தான் இந்த பாயிண்டில் இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ இந்த லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து அந்த பாயிண்ட்ஸு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலர். ஸோ கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட்டிங்ஸ் இது வந்து ஆக்சுவலாக அந்த ஆப்ஜெக்ட் கலர் கிடையாது, லைட்டிங்ஸோட கலர். இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லைட்டிங்ஸ் அந்த லைட்டுடைய கலரே வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ ஒரு நிமிஷம், இப்போ நம்ம இதை இந்த இடத்துல வச்சுப்போம். ஸோ ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இதை வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கலர். ஸோ இந்த லைட்டோட கலர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த கலரை வச்சு டிஃபைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ். அதாவது அந்த பவர் வந்து எவ்வளோ வாட்ஸில் இருக்கணும், அந்த லைட் வந்து எவ்வளோ வாட்ஸில் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து 1000 வாட்ஸில் இருக்குது. நான் வந்து இதை வந்து ஒரு 500க்கு மாற்றினேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த லைட் வந்து மாறிடும். ஓகேங்களா? அந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி லைட் வந்து சேஞ்ச் ஆகிடும் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்யூஸ், ஸ்பெக்குலார், வால்யூம். ஸோ டிஃப்யூஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இந்த லைட்டு வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, டிஸ்பர்ஸ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்து எனக்கு கம்மி பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த லைட் வந்து எந்த அளவுக்கு டிஸ்பர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த கீழே இழுத்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் இருக்கிற இடம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு லைட் இருக்கே தவிர அதை சுற்றி எந்த ஒரு டிஃப்யூஷனுமே, அதாவது எந்த ஒரு டிஸ்பர்ஷனுமே இருக்காது. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமுமே வந்து அதிகமான டிஸ்பர்ஷன் வரும். ஸோ லைட்டுடைய அந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுதான் இந்த டிஃப்யூஸ்க்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டி. அந்த ஸ்பெக்குலார்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்குலாரை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுது. அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு இந்த லைட்டுடைய அந்த இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்த்தீங்களா? அந்த ரிஃப்ளெக்டை தான் வந்து நம்ம ஸ்பெக்குலார் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது ரிஃப்ளெக்ட் கூட கிடையாது. அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஷேடிங்கை க்ரியேட் பண்ணும். இப்போ இந்த லைட் இருக்குது அப்படின்னா இந்த லைட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே படும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஷேடிங் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த ஷேடிங்கை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக், அதாவது நம்ம வந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு எந்த விதமான ப்ராப்பர்ட்டிஸுமே கொடுக்கல, அந்த மெட்டீரியலுமே பேசிக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இங்கே நடக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து இது. ஸோ இப்போ ரெண்டாவது வந்து இப்போது இந்த ஸ்பெக்குலார் வந்து என்ன இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கம்மி பண்ணீங்க அப்படின்னா அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு சில அந்த தேவையில்லாத லைட்ஸ், அதாவது அந்த தேவையில்லாத அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாகிடும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்பெக்குலார் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மூணாவது வந்து வால்யூம். ஸோ இது வந்து நம்ம அதிகமாக யூஸே பண்ண மாட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ரொம்ப அவசியமாக எனக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் இந்த வால்யூம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்றபடி இந்த வால்யூம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்குது என்னென்னா ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸோட வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட்டோடைய ஸ்ப்ரெட், அதே தான் இந்த லைட்டோட டிஸ்பர்ஷன். ஸோ நம்ம டிஃப்யூஸில் பண்ணுற மாதிரியே இந்த ரேடியஸ்லேயும் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம இதை அதிகமாக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட்டுடைய வேல்யூவும் பார்த்திங்கன்னா குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் அதில் வேல்யூ குறையாது, 500 வாட்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் லைட் வந்து குறையிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற அந்த 500 வாட்ஸை நம்ம ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அந்தளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால அந்த 500 வாட்ஸ் மட்டுமே எல்லா இடத்துக்குமே போகும்.
அதனால் வந்து அதில் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எதுவுமே வராது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைட்டிங்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ரேடியஸ் வந்து நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ இதுதான் வந்து பாயிண்டோடைய அந்த நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் இருக்குது. ஸோ இந்த சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே தான் வைக்கணும் அங்கே தான் வைக்கணுன்ற எந்த ஒரு ரூலுமே கிடையாது. இது நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். எங்கே வச்சாலுமே இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம எப்படிலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த 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 லைட்டிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த எல்லோ கலர் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லைட்டிங்ஸுமே வந்து அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இது டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸுமே அதே மாதிரி தான். இந்த சன்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரியல் லைஃப்பில் வந்து நம்ம சன் அப்படின்றது அது எங்கேயோ இருக்குது சரிங்களா, அது வந்து ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸோ சன் வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டி ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும், நம்ம அதனால் வந்து எடுத்துகிட்டு போய் எங்கேயும் மூவ்லாம் பண்ணி வைக்க முடியாது. அது ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் இந்த 3D என்விரான்மெண்ட்டு இந்த பிளெண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பிளெண்டர்ல எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் அப்படி தான். ஸோ அதே மாதிரி இந்த சன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல மாற்றுறீங்க அப்படின்றது இங்கே வேலையே கிடையாது. நீங்கள் எங்கே மாற்றினாலும் அது ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் அது ஆங்கிள் மட்டும்தான் இங்கே வந்து முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மூணாவதாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட். ஸோ இந்த ஸ்பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம இந்த ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த இடமே இருட்டாயிரும். வெறும் அந்த ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் லைட் போட்டு அப்படியே காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஸ்பாட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ எப்படி அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து மேலே வைக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டராக இதை நான் வைக்கிறேன் சரிங்களா. இப்போ நான் இதை வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நான் இதை வந்து இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து அந்த வேர்ல்டை வந்து கம்மி பண்ணுறேன். இந்த வேர்ல்டுடைய பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இது வந்து கிரே கலரில் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை வந்து டோட்டலாக பிளாக் ஆக்கிட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல மட்டும் சுற்றி ஒரு சர்க்கிளாக காட்டுது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பாட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து சேம் டு சேம் அதே தான். நம்ம பாயிண்டில் சன்னில் என்ன பார்த்தோமோ அதே தான் இதில் வந்து அதே தான் பவர், அதே டிஃப்யூஸ், ஸ்பெக்குலர், வால்யூம், ரேடியஸ். ஸோ இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் அதே தான் இருக்குது. ஸோ அதே தான் கலருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கலர் வேணாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ நாலாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா. ஸோ இந்த ஏரியா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பாட் மாதிரி கிடையாது, பட் கொஞ்சம் டிஃபராக இருக்கும் ஸ்பாட்டை விட. அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏரியா முழுக்க நமக்கு வேணும், எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் பர்டிகுலராக இந்த ஆப்ஜெக்ட் கூட எனக்கு தேவையில்லை, பட் இதை சுற்றி இருக்க எல்லா ஏரியாவும் எனக்கு கவர் ஆகணும் லைட்டிங்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட் அதிக லெவலில் கவர் ஆகக்கூடாது. அது எப்படின்னா இப்போ வந்து பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு இடத்துல இருந்தால் டிஸ்போஸ் ஆகும். ஸோ அந்த ஒரே இடத்துல டிஸ்போஸ் ஆகிற அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு இப்போ ஒரு ரூமுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு லைட்டிங்ஸ் கொடுக்குறீங்க பாயிண்ட் வச்சுன்னா அது வந்து உங்களால் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா லைட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு டோட்டலாக ஒரு இடம், அதாவது அங்கே சுற்றி இருக்கிற மொத்த ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து இந்த லைட்டிங்ஸ் வந்து கவர் பண்ணும். ஸோ அதுதான் இதோடைய மெயினான ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து நம்ம கிளிக் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா அதோடைய இது எப்படி இருக்குது, அண்ட் அதே மாதிரி அதோடைய ஏரியாவுக்கு மாற்றணும் அப்படின்னா அதோடைய இது எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து ஏரியாவிலிருந்து மொத்த ஏரியாவுக்குமே கவர் ஆகும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு சொல்ல போனோன்னா. அண்ட் அதே மாதிரி கீழே ஷேப்புன்னு இருக்குது. ஷேப்புன்றது ஒன்றுமே கிடையாது, அது எந்த ஷேப்பில், அதாவது இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஏரியாவுக்கு நம்ம வந்து மெயினாக இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் லைட்டு படணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இதுக்கு மட்டும் நம்ம இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி இந்த பாயிண்ட்டில் இந்த சன்னில் அந்த சன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் ஓகே இந்த இடத்துல எதுவுமே இல்லை, பட் ஒரு நார்மலான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸோ அது வந்து பார்க்க கொஞ்சம் நார்மலாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம்.
வழக்கம் போல தான் இதில் ஷேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஷேப்ஸ் இருக்குது. எலிப்ஸ், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 4 ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஷேப்ஸும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா, இந்த ஷேடோ. ஸோ இந்த ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா லைட்டிங்ஸுக்குமே வந்து காமனாக இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷேடோ அப்படின்றது எப்போவுமே டிக்கில் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஏன்னா அப்போ தான் வந்து ஷேடோ வந்து ஃபால் ஆகும். இப்போ நான் அந்த ஷேடோவை தூக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஷேடோவே வந்து அதில் படாது. ஏன்னா இந்த லைட்டுக்கு நம்ம கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டியில் ஷேடோ அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஷேடோவே வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து ஒரே டிஃப்ரென்ஸ். நமக்கு ஷேடோ வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அதே தான் வந்து பாயிண்ட்டுக்கு, சன்னுக்கு, ஸ்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தான். ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக்கான லைட்டிங்ஸ் இந்த பிளெண்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா. இதையும் மீறி நம்ம ஃபர்தராக இதில் பண்ணோம் அப்படின்னா எஸ் சொன்ன மாதிரி ஷேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் லைட்டிங்ஸ் இன் பிளெண்டர், அதாவது பேசிக் லைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து நான் உங்களோட ஃப்யூச்சரில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன்.